ராசி சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ஒரு ராசிக்காரங்க. மனோகாரகனே இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ஒவ்வொருவருடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த கடகராசியில் குரு உச்சமாகிறார், செவ்வாய் நீச்சமாகிறார். தனக்காரகனே இங்கே உச்சமாக அமரும்போது இந்த கடகராசி என்பர்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. செல்வ செழிப்பு ஸ்டார்டிங்கில் இருக்காது, நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் நாள் பட வயது ஆக ஆக செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் இங்கே நீச்சமாகிறார். உழைக்கும் போது கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கடகராசியில் உள்ள 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், இது குருவுடைய நட்சத்திரம். பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்புறம் 3ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். இது அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய கடகராசியில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரமும் இருக்குது, தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமும் இதில் இருக்குது, அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் நல்ல ஒரு யோகமான நபர்களாக இருப்பாங்க. சனி பகவானுடைய நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால கடினமான உழைப்பாளிகளாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. புதனுடைய நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால நல்ல டேலண்ட் பர்சனாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்வாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சிகள் அதிகம், ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா, மென்மையான நபர்களாக இருப்பாங்க. ஏதாவது டக்குன்னு யாராவது அவங்களுடைய இதை பேசிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இயல்பாகவே இவங்க ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. குடும்பம் தான் உலகம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை அவ்வளோ நேசிப்பாங்க. இந்த கடகராசி என்பர்களை போல யாராலையுமே குடும்பத்தை நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு கருணை, ஒரு மனப்பான்மை, ஒரு அக்கறை, இது எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே காமிப்பாங்க. குடும்பத்தின் மீது ஓரளவுக்கு ஒரு 90% காமிக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு 70% அந்த கருணை மனப்பான்மை, அந்த தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய பொறுப்புகளை தன்னுடைய கடமையை எல்லா இடத்துலையுமே கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, ஒரு சில இடத்துல சென்சிட்டிவாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய குடும்பம் தான் உலகம், நம்மளுடைய குடும்பத்துக்கு எந்த இடைஞ்சலும் யாராலையும் எந்த எதிரிகளாலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. குடும்பத்துக்கு எந்த இடையூறும் நம்மளால் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழிலே கூட ஏதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களும் வருவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வெளியில் ரொம்ப தூரம் போய் தொழில் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தொழில் அமைச்சிக்கிறது, வீட்டுக்குள்ளேயே ஏதாவது தொழில் அமைச்சிக்கிறது, பாரம்பரிய தொழில் அமைச்சிக்கிறது, இந்த மாதிரி தொழிலை பெரும்பாலும் செய்யக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்களும் அப்படி தானே அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கடகராசி அன்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அன்பால் எல்லாத்தையும் அடக்க முடியும், அன்பால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உடைய நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி அப்படின்னாவே தாய்மைக்கு நிகரான ஒரு பாசத்தை காட்டக்கூடியவங்க. குந்தி தேவி பார்த்திங்கன்னா அப்படியே தாய் பாசத்தை அப்படி வாரி வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய வளர்ச்சியை கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா விட்டுட்டு தியாகம் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை உடையவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமைக்காக குந்தி தேவி எப்படி பாடுபடுறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய கடகராசி என்பர்களும் குடும்ப ஒற்றுமைக்காக அதிகம் பாடுபடக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இதயம் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான இதயமாக இருக்கும். ஆனால் பலவீனம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். அன்பை வாரி கொடுப்பாங்க, எந்த இடத்துலையுமே தோற்க மாட்டாங்க. நான் அன்பை காட்டினேன், நீ எப்படி என்னை ஏமாற்றலாம் அப்படின்னு அவங்களையும் அந்த அன்பை மீண்டும் காமிச்சு அந்த அன்பை வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அன்பை காமிச்சு தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பை காமிச்சு
ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். இவங்களுடைய நம்பிக்கை தான் இவங்களுடைய ஆயுதம். கடகராசி அப்படின்னாவே நல்ல மனம், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க, மிகப்பெரிய செல்வ செழிப்பு உடையவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு குருவுடைய ஆசி பரிபூரணமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானே இவங்க ராசியில் உச்சமாகறதுனால தனக்காரகனே உச்சமாகும் போது நல்ல ஞானமுடையவங்களாக இருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்பு உடையவங்களாக இருப்பாங்க. செல்வ செழிப்பாக இல்லைனா கூட கடினமாக உழைச்சி அதை பெறக்கூடிய ஒரு நபர்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிகழும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசிக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே குரு உச்சமாகி உங்களுடைய ராசியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதோடு சூரியனும் இணையும் போது நம்மளுடைய கடகராசிக்கு இது ரொம்ப யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி வைத்து ஒவ்வொரு வருட பலன்களும் சொல்லப்படுது. சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். குரு பயிற்சி 12-13 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும். ராகு கேது பயிற்சி ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா சூரியன் தான் பயிற்சி ஆவார். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சூரியனோடு ஒரு சுப கிரகம் சேரும்போது மிகப்பெரிய யோகம். குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு திசை நடக்கிறவங்களுக்கு, குரு புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நடுப்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் சிம்மத்துக்கு குரு நீச்சமாக இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். புதனும் ஆடி மாதம் 3ஆம் வாரத்திலிருந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு குருவும் சேரும்போது இந்த நல்ல ஒரு யோகமான பலன் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சில பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதாரத்திலேயே நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடி மாதத்தில் நீங்கள் அடிச்சுக்கவே முடியாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்து உச்சம் பெற்று குருவோடு இணைந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் குறிப்பாக சொல்லும்போது ஆடி மாதம் 15ஆம் நாட்கள்லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் நல்ல லாபம் கிடைக்கும். சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்க மூலிமா உங்களுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரியோடு இணைந்து ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப அமோகமாக வரும் இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகவும் வெற்றியாகவும் அமைப்போகுது. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்த 15 நாள் அடிச்சுக்கவே வேணாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் கொஞ்சம் வரும், இருந்தாலும் அது சுப செலவுகளாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சனி பகவான் இந்த மாதத்தில் குரு சுக்கிரனை பார்க்க இருக்கிறாங்க. மிகப்பெரிய யோக பலன் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருவும் சுக்கிரனும் இணையும் போது காசி கங்கைக்கு செல்லக்கூடிய அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்வீங்க. குலதெய்வ வழிபாடை கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது. செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மிகப்பெரியவர், அதாவது ராமர் போன்ற மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மறைந்த முன்னோர்களை
அனுசரிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடை இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வந்த சோகம் எல்லாமே பனி போல விலகணும் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ராமரை போன்ற ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது பிறந்திருக்கலாம். அந்த தெய்வங்களாகவே உங்களுக்கு முன்னோர்களாக பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுக்கும்போது அந்த யோக பலன் அவங்களுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோகங்கள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக தீரும். நல்ல கிரக அமைப்பு நல்ல தன்மையில் இருக்குது. அதோட முன்னோர்களுடைய ஆசையும் கிடைத்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நிறைய விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதை சுப விரயம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகலாம். நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அந்தஸ்துக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இடையூறும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சிங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் கூட ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அலுவலகத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மரியாதை கிடைக்கும். மன அழுத்தம்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மகிழ்வு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நன்மைகளும் நிறைய பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்ட கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல வரல தொட்டதெல்லாம் துலக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படாமல் நடந்துக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒவ்வொரு செயலில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை